திருச்சிற்றம்பலம். தாயா அன்பினை நாள்தோறும் தழைத்தவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருத்தணி முருகன் பெருமான் மலரடிகள் போற்றி. அண்ணாமலை சிவகாமி உடனுடைய அண்ணாமலை உடனுடைய அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஐயா, நீங்க விநாயகர் பாட்டு நால்வர் துதிப்பாதை ஆரம்பம். சரி. சிவாயனம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் துணைவர். சிவா திருச்சிற்றம்பலம். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று காண். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும், அதை நிர்வகித்திருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், இதனை வழக்கம் போல ஒரு தவமாக பதிவேற்றம் செய்து வருகிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், இதற்கெல்லாம் ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கிற திருவாசக சிந்தனை மற்றும் வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் நிர்வாகி ஆனந்தையா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிவஞான சென்னேரியிலே அடியேனை ஈடுபடுத்திய மெய்ஞான வள்ளல் கு வைத்தியநாதன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை மனமொழி மெய்களினாலே ஏற்றி போற்றுகிறேன். சித்தாந்தத்தை கற்க வேண்டும் என்று அதிக முயற்சியுடன் இங்கே என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி இன்றைய அமர்வுக்குள் செல்லலாம் என்று கருதுகிறேன். நாம் உமாபதி சிவாச்சாரியார் அருளிய திருவருட்பயன் என்கிற ஒரு ஞான பொக்கிஷத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது அதிகாரத்தில் பதியினுடைய இயல்பையும், இரண்டாவது அதிகாரத்தில் பாசத்தினுடைய இயல்பையும் பசுவினுடைய இயல்பையும், மூன்றாவது அதிகாரத்தில் பாசத்தினுடைய இயல்பு பதி பசு பாசம் என்கிற முப்பொருள்களினுடைய இயல்புகளை தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அதற்கும் பிறகு திருவருள் நிலை மற்றும் அதனுடைய இயல்பு, அது எவ்வாறு நம்மை அடைகிறது, ஒரு குருவின் மூலமாக வருகிறது என்பதை அடுத்த அதிகாரங்களிலே சொல்லியிருந்தார். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற அதிகாரம் 7வது அதிகாரம். அந்த அதிகாரத்திலே அவர்கள் உயிர் விளக்கம் என்கிற செய்தியை, ஆன்ம சுத்தியை இந்த அதிகாரத்திலே அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள். சென்ற அமர்விலே 67வது பாடலில்
ஒரு பளிங்கு தூண் இருக்கிறது. அந்த பளிங்கு தூணில் ஒளியானது சூரிய ஒளி செங்குத்தாக விழும் பொழுது அதை தவிர மற்ற ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் அதை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது. அதை போலவே நாம் திருவருள் மட்டுமே நாம் ஒன்றியிருக்க வேண்டும், சார்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமது மலை இருள் இருக்காது என்று சென்ற அமர்விலே பார்த்த 67வது குறளிலே சொல்லியிருந்தார். என்று நாம் 68வது குறளை சிந்திக்க இருக்கிறோம். இதற்கு தலைப்பு பின் நிற்றல். எதன் பின் எது நிற்கப் போகிறது? 8வது குறள் போடுங்கம்மா, இது 7வது குறள்ல இருக்கு. அத சேஞ்ச் பண்றேங்க ஐயா. சரி, அந்த பின் நிற்றல் அப்படின்னா எதனுடைய பின்னாடி என்ன நிற்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த குறள் 68வது குறள், உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்க அருளார் நிலை. உற்கை என்றால் எரி கொள்ளி என்று பொருள். அதை தீப்பந்தம் என்று சொல்லுவார்கள். அப்ப உற்கை தரும் பொற்கை அப்படின்னா, பொற்கைனா பொன் போன்ற நிறமுடைய கை என்று சொல்லலாம். அப்ப உற்கை தரும் பொற்கைனா தீப்பந்தத்தை ஏந்தி வரக்கூடிய பொன்னிறமான கை. அதை உடையவர் போல், அதை பெற்றிருப்பவரை போல உண்மை, உண்மைனா மெய்ப்பொருளாகிய சிவம் பின் நிற்க, அதற்கு பின் இந்த உயிரானது நிற்க வேண்டும் என்பதுதான் அருளார் நிலை. எனவே அருளை முழுமையாக பெறக்கூடிய வழி என்ன என்று கேட்டால், யார் ஒருவர் எரிகொள்ளியை எடுத்துக்கொண்டு செல்கிறாரோ அவரை முன்னே விட்டு இந்த உயிரானது பின்னே செல்ல வேண்டும். இதுதான் இந்த குறளினுடைய நேரடியான பொருள். இருட்டில் நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தீப்பந்தத்தை ஏந்தி செல்வார்கள். ஒருத்தர் போனா அவரே எடுத்துட்டு போவார். 2 பேர் போனாங்கன்னா ஒருத்தர் எடுத்துட்டு போவார், ஒருத்தர் வெறுமனே போவார். அப்ப அந்த எரிகொள்ளியை எடுத்து செல்பவர் முன்னே செல்வார். ஏன்னா நாம் முன்னோக்கி கால் வைக்கும் போது முன்னாடிதான் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு நமக்கு தெரியணும். அதனால எரிபந்தத்தை முன்னாடியே எடுத்து செல்வார்கள். அவருக்கு பின்னாடி இந்த பின் செல்பவர் செல்வார். நமக்கு இங்க என்னன்னு கேட்டா, நாம மலை இருள்ல இருக்கிறோம், பாசப்பற்றுங்கிற இருள்ல இருக்கிறோம். அதை விளக்கக்கூடிய ஞான ஒளியை காட்டுபவர் பெருமான் திருவருள். அந்த திருவருள் ஒளியை ஏந்தி செல்பவர் பெருமான். அப்படி திருவருளை வழங்கக்கூடிய பெருமானின் பின் நிற்றலே திருவருளை முழுமையாக ஏற்கும் நிலையாகும். இப்போ தீப்பந்தம் என்று சொன்ன உடனே நமக்கு 2 ஞானாசிரியர்களுடைய வரலாறு நினைவுக்கு வரும். திருவடிவம் சிவாயனம். அந்த ஒண்ணு உமாபதி சிவாச்சாரியருடைய வரலாறு. அது முன்னரே பார்த்திருந்தாலும் கூட ஒரு முறை மீண்டும் அதை நினைவுபடுத்தி விட்டு மற்றொன்றுக்கு செல்லலாம். உமாபதி சிவாச்சாரியார் தில்லை 3000 ஒருத்தர், தீட்சதர்ல ஒருத்தர். பெருமானை தொட்டு அபிடேக ஆராதனை செய்யக்கூடிய உரிமை பெற்றவர். அவர் அவ்வாறு ஆராதனை செய்து வரும் பொழுது யார் ஒருவர் அந்த பூஜையை செய்கிறார்களோ அவரை அழைத்து பல்லக்கிலே அமர வைத்து கையிலே தீப்பந்தத்தை ஒருவர் பிடித்து செல்ல பின்னரே செல்வது வழக்கம். வழக்கம் போல அவர் சென்று கொண்டிருந்தார். அவர் அதை மரியாதை நிமித்தமாக படோடமாக செய்து சென்று கொண்டிருந்தார். அவ்வாறு சென்று கொண்டிருக்கிற பொழுது வீதியின் திண்ணையிலே
ஒரு மகான் அமர்ந்திருந்தார். அமர்ந்து இந்த காட்சியை கண்டார். இதை அவர் ஆடம்பரமாக நினைக்கவில்லை. அவர் உடனே ஒரு சொற்றொடரை சொன்னார். நமக்கு அனைவரும் அறிந்ததுதான். பட்ட கட்டையில் பகற்குருடு போகுதல் ஏகுதல் காணீர் என்று சொன்னார். அப்ப பட்ட கட்டையில பகற்குருடு போகுதலை பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இது அவருடைய காதில் விழுந்தது. உடனே இவருக்கு ஞான ஒளி உள்ளே பிறந்து விட்டது. பட்ட கட்டைங்கிறது பல்லக்கு. ஏன்னா காய்ந்து போன கட்டையில தான் பல்லக்கு செய்வார்கள். அந்த பல்லக்கு மேல ஒருத்தர் உட்கார்ந்து போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு பந்தம் பிடிச்சிட்டு போறாரு ஒருத்தர். அப்ப அவர் பகற்குருடு, பகல்ல குருடா இருக்கிறதுனால தான் அவருக்கு தீப்பந்தத்தை எடுத்து செல்கிறார்கள். எனவே அவர் பகற்குருடு, அப்படி போறத பாருங்கன்னு சொன்னார். இதை கேட்ட உடனே ஞான ஒளி பிறந்தவர் நேரடியா பல்லக்கிலே இறங்கி அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். அந்த ஞானிதான் மறைஞான சம்பந்தர். அவரு ஒரு சில நாட்கள் அவரை மீண்டும் மீண்டும் வரவழைத்து அப்புறம் அவரை சீடராக ஏற்றுக்கொண்டார் என்பது வரலாறு நமக்கு தெரியும். அதே போல இன்னொரு வரலாறையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படின்னா குரு ஞான சம்பந்தர் அவருடைய வரலாற்றிலையும் அந்த தீப்பந்தம் முக்கியமான இடம் பெறுகிறது. இவர் மதுரையில சொக்கநாத பெருமானை வணங்கி அந்த குளத்திலே இருந்து தனக்கு உரிய சிவலிங்கத்தை பெருமானினுடைய அருளினாலே பெற்றுக்கொண்டார். அதை எவ்வாறு நாம் பூஜை செய்வது என்று அறிந்து கொள்வதற்காக மதுரை சொக்கநாத பெருமானிடம் விண்ணப்பம் செய்தார். அவ்வாறு விண்ணப்பம் செய்தவுடன் அசரீரி தோன்றி திருவாரூருக்கு சென்று கமலை ஞானப்பிரகாசரை சந்தித்தால் அவர் உங்களுக்கு உபதேசம் செய்வார் என்று அசரீரி சொன்னது. உடனே அவர் அங்கிருந்து புறப்பட்டு கமலை என்று சொல்லப்படுகிற திருவாரூருக்கு சென்றார். ஞானப்பிரகாசர தேசிகரை சந்தித்தார். அவர் குருவாக ஏற்றுக்கொண்டார். அவரிடத்திலே ஞான உபதேசம் பெற்றார். பெற்று அவரிடத்திலே சீடராகவே இருந்து அங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் குருவானவர் என்ன பண்றார்? கமலை ஞானப்பிரகாசர் கோயிலிலே அர்த்தசாம பூஜையை முடித்து வெளியே வருகிறார். அதை பார்த்த ஆனந்தத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அவர் சீடரும் அவருடன் வருகிறார். கோவிலை விட்டு வரும் பொழுது அந்த தீப்பந்தத்தை ஏந்தக்கூடிய பணியாள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். உடனே இவர் அந்த தீப்பந்தத்தை தான் ஏந்தி கொண்டு அவருக்கு முன்னரே சென்றார். அவர் பின்னர் திருவாரூர் தியாகராச பெருமானினுடைய நினைவிலேயே அந்த குரு சென்றார். முன்னாடி யார் போறாருன்னு அவர் பார்க்கல, போய்கொண்டே இருந்தார்கள். அவருடைய வீடு வந்தது. வீடு வந்த உடனே அந்த எரிகொள்ளியை பிடித்திருக்கிற சீடரை பார்த்து இங்கேயே நில் என்று சொல்லிவிட்டு இவர் உள்ளே சென்று விட்டார். அவர் சீடரா என்று கூட இவர் திரும்பி பார்க்கவில்லை, உள்ளே சென்று விட்டார். பொழுது வெடிந்தது. மறுநாள் காலை அவர்களுடைய துணைவியார் வெளியே வந்து பார்த்தார். நல்ல மழை. ஆனால் குருஞான சம்பந்தரும் அவருடைய தீப்பந்தமும் நனையாமல் அவரிடத்திலே மட்டும் மழை பெய்யவில்லை, மற்ற எல்லா இடத்திலும் மழை பெய்து கொண்டிருந்ததை அந்த அம்மையார் பார்த்தார்கள். உடனே உள்ளே சென்று குருவை அழைத்து வந்து இங்கே பாருங்கள் இந்த அதிசயத்தை என்று சொன்னார். பார்த்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? நீ உமக்கு போதுமான அளவிற்கு ஞானோபதேசம் பெற்றுவிட்டீர்கள், நீங்கள் சென்று தனி திருமணம் அமைத்து உங்களுடைய ஆட்சியை செய்யலாம் என்று சொன்னார்கள். உடனே அவர் புறப்பட்டு வந்து தருமபுரத்தை அடைந்து அங்கே திருமணம் அமைத்து அவர்கள் வழிபாடு செய்து வந்தார்கள், அருளாட்சி செய்து வந்தார்கள். அந்த மடம்தான் இப்பொழுது இருக்கிற தருமபுர மடம். எனவே இப்படி அந்த எரிகொள்ளியானது
2 சீடர்களுடைய வாழ்க்கையை நினைவுபடுத்துகிறது என்று இந்த நேரத்திலே சொல்லி, ஆக எரிகொள்ளியை இப்ப எரிகொள்ளிக்கு பதிலாக நாம இப்ப ஒரு டார்ச் லைட்னு வச்சுக்கோமே, அந்த டார்ச் லைட்டை எடுத்துட்டு போறவர் தான் முன்னாடி போவார், மற்றவர்கள் பின்னர் செல்வார்கள். அப்படித்தான் உயிரானது செல்ல வேண்டும். சரி, அப்ப பின் நிற்கிறதுனா என்ன? பின்னாடி தானே போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி நிற்கிறதுனா ஒண்ணும் இல்லை. எந்த செயலை செய்தாலும் தன்முனைப்பாக நடக்கிறது என்று இல்லாமல் எல்லாம் இறைவன் தான் செய்விக்கின்றான். அவன் செய்விக்கிறதுனால அந்த இன்ப துன்பமோ புகழோ இகழோ அல்லது நன்மையோ தீமையோ என்னை சாராது, எல்லாம் அவனுடையது என்று யார் உணர்ந்து நிற்கிறார்களோ அதுதான் பின் நிற்றல்னு பேர். அப்ப பெருமான் திருவருள் ஒளியை எடுத்து முன்னே செல்கிறார், அதற்கு பின்னர் நாம் செல்கிறோம். அப்ப தன்முனைப்பு இல்லாமல் நாம எல்லாம் இறைவன் தான் செய்விக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதனால் நமக்கு எந்த விதமான வினையும் இல்லை. அதுதான் பின் செய்வேன் சொல்றது. ஆனா பொதுவா நாம அதை சொல்லுவோம், அனுபவத்துல கொண்டு வருவோமா என்பது சந்தேகம்தான். வாழ்வில் அனுபவத்தில் கடைப்பிடிப்பு என்பது மிகவும் கடினம். சொல்லிடலாம் வாய் வழியா, ஆனா உள்ளத்திலே இருந்து இறைவன் தான் என்னை செய்விக்கிறான், அவன் இல்லை எனில் அவன் ஆட்டுவிக்கிறான், நான் ஆடுகிறேன் அப்படின்னு எண்ணம் இருந்தால்தான் நாம அவன் பின் செல்வதாக அர்த்தம். அப்படி இல்லைன்னா அவத்தோட முன்னாடி செல்றோம்னு அர்த்தம். இப்போ நமச்சிவாய மந்திரம் இருக்கு, சிவாய மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு. சிவாய நமச்சிவாய. நமச்சிவாயில பாத்தீங்கன்னா ஏங்கிற உயிர் நாவையும் மாவையும் முன்னிறுத்தி செய்யும். அதான் தூல பஞ்சாட்சரம்னு சொல்றோம். அதுல ஏன் முன்னாடி இருக்கும், மலமும் திரோதான சக்தி முன்னாடி இருக்கும், ஏன் நடுவுல இருக்கும், சீவம் வாவும் பின்னாடி இருக்கும். அதனாலதான் அதை சொல்பவர்களுக்கு இம்மை பயன் கிடைக்கும். சரி, சூக்கும பஞ்சாட்சரம் இருக்கு, சிவாய நம. அதுல பாத்தீங்கன்னா ஏங்கிறது உயிர், சீங்கிறது சிவம், வாங்கிறது அருள். அப்ப திருவருள் சிவம் முன் நிற்க பின் நிற்கிறது. அதனாலதான் சிவாய நம என்று ஓதுபவர்களுக்கு இம்மை பயன் மறுமை பயன் இரண்டும் கிடைக்கிறது என்பதை நம்ம உண்மை விளக்கத்துல தெளிவா பார்த்திருக்கிறோம். சரி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, பெரிய புராணத்துல, ஏன்னா பெரிய புராணம் முழுவதுமே சித்தாந்த நூல்களோடு இந்த கருத்துக்களோடு ஒட்டியவை என்பதனால பெரிய புராணத்தை ஆங்காங்கே சொல்ல வேண்டி இருக்கிறது. அதுல மானக்கஞ்சாரர் என்று ஒரு நாயன்மார், அவருடைய வீட்டில் அவருடைய மகளுக்கு திருமணம். விடிந்தால் திருமணம். இரவு மாப்பிள்ளை வந்தாச்சு, மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கிறார் வெளியூர்ல இருந்து. மணமகள் திருமண பொலிவோடு இருக்கிறார். அந்த நேரத்தில் மானக்கஞ்சாரர் வீட்டில் ஒரு முனிவர் நுழைகிறார். அதை பார்த்த உடனே மானக்கஞ்சாரர் சிவனடியாராச்சா, உடனே அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். என்ன இந்த வீட்டிலே விசேஷம் கேட்டார். உடனே என்னுடைய பெண்ணுக்கு, அதுவும் ஒரே பெண்ணுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது, விடிந்தால் திருமணம் அப்படின்னு சொன்னார். அவர் அந்த குடும்பத்திலே உள்ள அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் செய்தார். அந்த மணப்பெண்ணை அழைத்து வந்து அவருடைய திருவடிகளிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி என்று சொன்னோடனே அதே போல அந்த பெண் விழுந்து வணங்கினாள். அவருடைய தலையில் நெருக்கமான அடர்த்தியான நீளமான அந்த தலைமுடியை பார்த்தார், கூந்தலை பார்த்தார். பார்த்த உடனே அவர் சொன்னார், இது நாம் மார்பில் அணையும் வடத்திற்கு ஆகும். நான் மார்பில போட்டிருக்கிற வடம் போன்ற பூநூலுக்கு ஆகும்னு சொன்னதுதான். உடனே கேட்ட உடனே அவர் சிறிது நேரம் கூட தயங்கலை.
நேரா உள்ள போனார். விழுந்தால் திருமணமாகக்கூடிய பெண்ணின் நிலை என்ன ஆகும் என்று கூட நினைக்கவில்லை. அந்த கூந்தலை தன் கையிலே இருக்கிற உடைவாளால் அறுத்து கொண்டு வந்து அந்த முனிவர் கையிலே கொடுத்தார். சரி, நம்ம எப்பொழுதுமே பெண்ணுக்கு திருமணம்னா பல ஆயிரம் செலவு செய்து அவங்களுக்கு வந்து ஒப்பனை செய்வார்கள். ஆனா ஒரு தந்தையாரே தன்னுடைய பெண்ணினுடைய கூந்தலை அறிந்து அது அந்த முனிவருக்கு உரிய பூநூலாக ஆகும் என்று எடுத்து வந்து கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய அறிவு, இச்சை, செயல் ஆகிய மூன்றையும் சிவபெருமானினுடைய அறிவு, இச்சை, செயலுக்குள் அடங்கி இருக்குமாறு செய்து விட்டார். எனவே அவருடைய செயலை நம் போன்ற உலகியலாளர்களாலே விமர்சனம் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா அவர் முழுவதும் அங்கே இருக்கிறார். அப்ப நாம எப்படி அது விமர்சனம் செய்ய முடியுமா? இதே இக்காலத்துல ஒருத்தர் இருந்தா அந்த பெண் தான் விடுமா அல்லது குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தான் விடுவார்களா என்று நம்ம நினைச்சு பார்க்கணும். இதுதான் அதற்கு பின்னே செல்லுதல். அப்ப நான் செய்யல, பெருமான் என்ன செய்ய சொல்கிறாரோ அதைத்தான் செய்கிறேன். அவருடைய அறிவு என்னுடைய அறிவு, அவருடைய இச்சை என்னுடைய இச்சை, அவருடைய செயல் என்னுடைய செயல். அதனாலதான் இந்த செய்தியை அடுத்தது பார்க்க இருக்கிற சிவப்பிரகாசம்ங்கிற நூலில் இதே உமாபதி சிவாச்சாரியார் தான் பணியை நீத்தல் என்ற சொற்றொடரினாலே சொல்கிறார். தான் பணியை நீத்தல்னா தன்னுடைய பணி எதுவாக இருக்கிறதோ அதை முழுவதுமாக நீக்கிவிடுதல், முழுவதுமாக பெருமானினுடைய செயலாகவே கருதுதல் என்று நாம் கொள்ள வேண்டும். இதைத்தான் மாணிக்கவாசகர் சொன்னார். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன். அப்ப தொடர்ந்துன்னா என்ன அர்த்தம்னா, நீ முன்னாடி போயிட்டு இருக்க, நான் பின்னாடி போய் கொண்டிருக்கிறேன், அதான் தொடர்தல்னு பேர். அப்ப யான் உன்னை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன். அந்த பிடித்த பத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி பின்னாடியே தான் போவார். நான் எங்க போனாலும் உன்னை வந்து விடமாட்டேன், சிக்குன்னு பற்றி கொண்டேன், நீ எங்க எழுந்து அருளுவது இனி, உன்னால் எங்க போய் நம்ம அருள முடியும் என்று உறுதியோடு சொல்கிறார். என்ற இதைத்தான் இந்த திருக்குறள் சொல்கிறது. ஆக கையிலே தீப்பந்தம் ஏந்தியவர் ஒருவர் இருந்தால் அவர் முன்னே செல்ல, நாம் பின்னே செல்ல வேண்டும். அவ்வாறு செல்வதுதான் ஒரு அருளை பெறுவதற்கான, முற்றிலுமாக அருளை பெறுவதற்கான முறை என்று இந்த குறள் சொல்கிறது. உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்க அருளார் நிலை. எனவே அருள் வழி நடத்தல் தான் சிவஞானிக்கு கடன் என்று இந்த என்று இதை ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் என்று சொல்லலாம். அடுத்த குறள் 69வது குறள். இதற்கு தலைப்பு கருவிகளும் உயிர் அறிவும் அறியா. 69வது குறள் போல திருப்புமா. இந்த குறள் ஐம்புலனால் தாம் கண்டது என்றால் அது ஒழிய ஐம்புலன் ஆர் தாம் ஆர் அதற்கு. ஏன்னா அவங்க புத்தகத்துல ஐம்புலனாற்றாம் கண்டதென்றால் அது ஒழிய ஐம்புலனார் தாமார் அதற்குன்னு போட்டிருக்காங்க. நாம அப்படி பிரிச்சு படிச்சுக்கணும். ஐம்புலனால் தாம் கண்டது என்றால் அது ஒழிய ஐம்புலன் ஆர் தாம் ஆர் அதற்கு என்று பொருள் கொள்ள வேண்டும். இது இறைவனை அறிவதற்கு நம்ம 5 பொறிகளாலேயும் ஆகாது, 5 புலன்களாலேயும் ஆகாது, இந்த உயிராலேயும் ஆகாது என்று சொல்வதுதான் இந்த குறள். நம்ம பொருளை பார்ப்போம். ஐம்புலனால் இந்த 5 கருவிகள் இருக்குதுங்களா, இந்த ஐம்பொறி முதலிய கருவிகளினால கண்டது, தாம் கண்டதுன்னா இந்த உயிரானது அறிந்து வந்தது. எதை அறிந்து வந்தது? அது ஒழிய என்றால் மெய்ப்பொருளாகிய சிவம் நீங்களாக மற்றவற்றை அறிந்து வந்தது. அப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது சகல நிலையில
பெருமானை நாம் அறிகிறோமான்னு கேட்டா அறியலை. அதை அறிவதற்கு 5 புலன்கள் பயன்படுமானா பயன்படலை. எனவே 5 புலன்களால் அல்லது அது போன்ற கருவிகளினால நாம் அறிந்து கொள்வது சிவபெருமானை ஒழிய மற்றவற்றை அறிந்து கொள்கிறோம். அப்படி அறியும் பொழுது, அப்படி அறிந்து கொண்டேமே என்றால் அதற்கு அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு 5 புலன்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உரிமை இருக்குன்னா அதால அறிய முடியாது என்று பொருள். அதான் 5 இதுவரைக்கும் அறியல, இன்னமும் அதற்கு அறிவதற்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்து 5 புலன்களினாலே மெய்ப்பொருளாகிய சிவத்தை என்னால் அறிய முடியவில்லை. அப்படி அறிய முடியாத போது முத்தி காலத்துல இந்த 5 பொறிகளும் இதை அறியும் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? எனவே இதற்கு அறிவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என்று இந்த குறள்ல சொல்றார். மேலும் தாம் ஆர் அதற்கு, சரி உயிராவது அப்படி அறியுமான்னு கேட்டா உயிரும் அறியாது. அப்ப 5 புலன்களினால் நாம் அறிந்து கொண்டிருப்பது சிவத்தை தவிர எல்லா பொருள்களையும் அறிகிறோம். அப்படி அறியும் பொழுது முக்தி காலத்தில் உரிமை கிடையாது. அப்ப உயிராவது அறியுமான்னு கேட்டா உயிரும் அறியாது. சரி, இதை எப்படி விளக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ கருவிகரணங்களினால சிவத்தை அறியும் அப்படின்னு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கருவிகரணங்களினால நாம சிவபெருமானை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சைவத்திலேயே ஒரு பிரிவினர் சொல்கிறார்கள். இந்த கருத்தை நம்ம உமாபதி சிவாச்சாரியார் மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 பொறிகளாலேயே இறைவனை அறிய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கரணங்கள் எல்லாம் ஆணவ மலத்துல இருந்து இருளாய் நின்று உயிரை மயக்குகிறது. எனவே இவை மெய்ப்பொருளை அறிவதற்கு காண்பதற்கு பயனளிக்காது. ஆனால் முத்தி காலத்துல போகும்போது அந்த கருவிகள் முன்னாடி சீவக்கருவிகளா இருந்தது, இப்ப சிவக்கருவிகளா மாறி போச்சு. அப்படி சிவக்கருவிகளால் மாறின உடனே அது மெய்ப்பொருளை அறிதற்கு துணை செய்யும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப அவங்க சொல்றது முதல்ல புரியுதான்னு பாருங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, நாம வாழும் பொழுது இந்த 5 புலன்களும் 5 பொறிகளும் மெய்ப்பொருளை தவிர மற்றவற்றை தான் காட்டுதே வழிய மெய்ப்பொருளை காட்டலை. ஏன்னா இருள்ல இருக்கு, மயக்கத்தை உண்டாக்குகிறது. எனவே மெய்ப்பொருளை இவை காட்ட முடியவில்லை. அப்ப இந்த கரணங்கள் சீவக்கரணங்கள்னு சொல்றோம். ஆனா முக்தி நிலைக்கு போன உடனே இந்த சீவக்கரணங்கள் சிவகரணங்களாக மாறிடுச்சு. எனவே அவை சிவபெருமானை அடைய முடியும், அறிதற்கு துணை செய்யும் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். இவர் என்ன பண்றாரு, அதை மறுக்கிறார். என்ன மறுக்கிறார் அப்படின்னு, எப்படி மறுக்கிறார் அப்படின்னு கேட்டா, இவை இதுவரைக்கும் இறைவனை காட்ட பயன்படலை. அப்படி காட்டாத போது முக்தியில மட்டும் எப்படி காட்டும் என்று கேட்கிறார். ஆக இது பேதமை. இது பேதமை என்பதனால தான் இந்த மாதிரி அவர்கள் சொல்லுகிறார்கள். முக்தி நிலையில இந்த கருவிகள் சிவனுடைய கலப்பால சிவத்தன்மை உடையனதான். ஆனால் அங்க போனாலும் இது சுட்டுணர்வைத்தான் பெறும், வியாபக உணர்வை பெறாது. சுட்டுணர்வுனா ஒண்ணும் இல்லை, சுட்டி காட்டி அறிதல். இது நாற்காலி, இது மேசை என்று சுட்டி அறியும் அறிவுதான் இந்த கருவிகளுக்கு இருக்குமே தவிர வியாபகமா ஒன்றை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவற்றிற்கு இருக்காது, முக்தி நிலையிலும் கூட. அதனால
சுற்றுணர்வுக்கு இருந்தா பெருமான் சுற்றுணர்வுக்கு அப்பாற்பட்டவர். பெருமானை நம்ம விரலால சுட்டி காட்ட முடியாது. எனவே சுட்டி காட்ட முடியாது என்பதனால இந்த 5 பொறிகளும் அல்லது கருவிகரணங்கள் இறைவனை காண்பதற்கு உதவி செய்யாது இப்படின்னு சொல்லி மறுக்கிறார். இப்போ ஏன்னா ஒவ்வொரு சைவ சமயத்துல இருக்க ஒவ்வொரு சாரார் ஒரு பிரிவை சொல்லுவாங்க. அந்த கருத்தை நாம மறுக்க வேண்டிய கடப்பாடு அப்போ இருந்த ஞானாசிரியர்களுக்கு உண்டு. அதனாலதான் இவர் என்ன சொல்றார், முக்தி காலத்துல உயிரானது இறைவனை அடைவதற்கு பயன்படாது. ஏன்னு கேட்டா சிவச்சார்போடு இருக்கும்போது அது செயல்படும். எப்படி செயல்படும்? சுட்டறிவு, சுட்டி உணரக்கூடிய உணர்வே இருக்குமே தவிர வியாபக உணர்வு இருக்காது. எனவே இந்த கருவிகரணங்கள் இறைவனை அடைவதற்கு எந்த விதத்திலும் உதவாது என்று அவர் மறுத்தார். இது முதல் பகுதி. இப்ப 2வது பகுதிக்கு வரும். தாமார் அதற்கு, தாம்னா உயிர். சரி, உயிர் போகுது இல்ல, அந்த உயிராவது இறைவனை அடைய உதவி செய்யுமா அப்படின்னு அதுக்கு ஒரு சாரார் என்ன பண்றாங்க, சிவ சமவாதின்னு பேரு அவங்களுக்கு. சிவ சமவாதினா முக்தி காலத்துல சிவனும் நானும் சமமாகி விட்டோம், அவர் செய்யற 5 தொழில்களையும் நான் செய்வேன், இந்த உயிர் செய்யும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறார்கள். அது அவங்களுக்கு பேரு சிவ சமவாதிகள் என்று பெயர். இந்த சிவ சமவாதிகள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டா, இந்த உலகத்துல இருக்கும்போது உயிரானது கட்டுண்டு ஆணவ மலத்தினால சிவத்தை தனித்து நின்று அறிய முடியாது, அது உண்மைதான். ஆனால் முக்தி நிலைக்கு போன உடனே சிவபெருமானினுடைய அறிவும் என்னுடைய அறிவும் சமமாகிறது. ஆதலால் அப்பொழுது அது மெய்ப்பொருளை தனித்து நின்று அறிய வல்லமை பெற்றது, தனித்து நின்று அறிந்து கொள்ளும் அப்படின்னு சில பேர் சொல்கிறார். அதையும் இவர் என்ன பண்றாரு, இது சிவநெறிக்கு பெரிதும் புறம்பானது, இதை சிவநெறி ஒத்துக்கொள்ளவில்லை. என்ன ஒத்துக்கொள்ளல? சிவனோடு சேர்ந்தாலும் கூட சிவனது சிறப்புத்தன்மை வேற, ஆன்மாவினுடைய சிறப்புத்தன்மை வேற. சிவனுடைய சிறப்புத்தன்மை அறிவிக்காமலே அறிவது, தானாகவே அறிவது. ஆனா இந்த உயிருக்கு அறிவிக்க அறியும் தன்மை உடையது. ஆக முக்தி காலத்திலும் கூட திருவருள் காட்டத்தான் சிவத்தை அறியுமே தவிர உயிரானது தானாகவே ஒன்றையும் அறியாது. அததான் சொல்றார், உயிரானது அறிவிக்க அறியும் தன்மையுடையது. எனவே திருவருள் எதை அறிவிக்கிறதோ அதை சிவபெருமான் அறிவிப்பார். அதைத்தான் இந்த உயிரானது தனியா அறிய முடியுமே தவிர முக்தி காலத்திலும் கூட தனியாக உயிர் பெருமானை அறியாது. அது மட்டுமில்ல, உயிரானது சிற்றறிவு. அது பெருமானுடன் சேர்ந்தவுடனே மலம் நீங்கிவிட்டது. எனவே பேரறிவுன்னு சொல்கிறார்கள். சொன்னாலும் கூட இறைவனுடைய பேரறிவோடு ஒப்பிடும் பொழுது இது சிற்றறிவுதான். அதை கூட போய் சேருது, சேர்ந்து மலம் நீங்குகிறது. நீங்கினாலும் இதற்கு பேரறிவு பெற்றுள்ளதுன்னு சொன்னாலும் கூட இறைவனுடைய பேரறிவை பார்க்கிற போது இது சிற்றறிவுதான். எனவே இந்த சிற்றறிவினால் பேரறிவுடைய சிவனை காணுதற்கு பயன்படுத்தவே முடியாது. எனவே சிவனது அறிவு உடனின்று அறிவிக்கவே சிவனை அறியுமே தவிர உயிரானது தானே அறியாது. கொஞ்சம் புரிவதற்கு கடினமாக இருக்கிறது போல தோன்றுகிறது. ஆமாங்க, புரியுது, கொஞ்சம் கடினமா இருக்கு. அதான் கொஞ்சம் நம்ம அதனாலதான் திரும்பவும் இதை சொல்றேன். இப்போ சிவ சமவாதிகள் என்ன சொல்கிறார்கள், சிவனும் நானும் முக்தி காலத்துல சமமாயிட்டோம், சிவமாக்கி என்னை ஆண்டன்னு சொன்னார் இல்லையா. அப்ப நம்ம சிவத்தை ஆக்குறாருன்னா நம்ம சிவமே ஆக்கல,
என்ன பண்றாரு? நமக்கு அந்த சிவச்சார்பு கொடுக்கிறார். சிவம் போல இருக்காமே தவிர சிவம் செய்யக்கூடிய 5 தொழில்களை இந்த ஆன்மா செய்யாது. அதனால தான் உயிர் தானா அந்த சிவத்தை அறிய முடியுமா அப்படின்னு சொல்றதுக்காக தான் அப்படி தானே அறியாதுங்கிறதுனால தான் தாம் ஆர் அதற்குன்னு சொன்னார். அப்ப உயிர் தானா அறியுமா? இப்ப இங்க முடியாது. ஆனா அங்க ஆணவ மலம் நீங்கின உடனே சிவச்சார்பு பெற்றதும் அங்க போகுது. அங்க போய் இது பேரறிவுடையதாக சொல்லுகிறோமே தவிர இறைவனுடைய பேரறிவோடு ஒப்பிடும் போது நாம் சிற்றறிவுதான். பிறர் அறிவிக்க அறியும் தன்மை உடையது. பெருமான் மட்டும்தான் யாரும் அறிவிக்காமலேயே அறிவிக்கும் தன்மை உடையவர். எனவே அவருடைய தன்மையும் ஆன்மாவினுடைய தன்மையும் ஒன்று ஆகாது. எனவே சிவ சமவாதிகள் சொன்ன கருத்து இங்கு ஒவ்வாது. எனவே சிவத்தினுடைய சிறப்பியல்புங்கிறது வேற, உயிரினுடைய சிறப்பியல்பு இங்கு வேற. அதுக்கு ஔவையாரினுடைய ஒரு பாடலை இவர் எடுத்துக்காட்டா உரையாசிரியர் சொல்கிறார்கள். நாழினா ஒரு சின்ன படி, அது ஒரு டம்ளர். இப்ப நம்ம டம்ளரால அரிசி அளக்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன பகுதி நாழி. அதான் 9 நாழின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு போய் நடுக்கடல்ல நின்று மொண்டாலும் அது ஒரு நாழி தான் கொள்ளும். 4 நாழி தண்ணீரை அது முகக்காது, அது எடுத்துக்கொள்ளாது. அந்த மாதிரி இந்த ஆன்மாவானது முக்தி காலத்துல போய் பெருமானுடன் சேர்ந்தாலும் இதற்கு அறிவு என்னவோ அந்த அளவு அறிவுதான், சிற்றறிவுதான் இருக்குமே தவிர பெருமானினுடைய பேரறிவு இருக்காது. ஆதலால் முக்தி நிலையில சிவன் அறிவை ஒப்பதாகும்னு சொல்றதோ, அவர் செய்யற தொழில்களெல்லாம் நான் செய்வேன்னு சொல்றதோ, தனித்து நின்று இந்த உயிரானது சிவபெருமானை அறியும் என்று சொல்வதோ ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக இவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அந்த குறள், ஐம்புலனால் தாம் கண்டது என்றால் அது ஒழிய ஐம்புலன் ஆர், தாம் ஆர் அதற்கு. அப்ப அந்த மெய்ப்பொருளாகிய இறைவனை அறிவதற்கு இந்த 5 புலன் எது? அதற்கு உரிமை உண்டா? அதனால பயன் உண்டா? இல்லை. தாமார் இது யாரு? இந்த உயிரால பலன் உண்டா? அதுவும் இல்லை. எனவே முக்தி காலத்துல உயிரோ அல்லது இந்த கருவிகரணங்களோ இறைவனை அறிவதற்கு பயன்படாது. திருவருள் ஒன்றே இறைவனை காட்டும். அப்பொழுதுதான் நாம் சிவத்தை அடைய முடியும். அதனால தான் திருக்கோத்தும்பில் அவர் சொன்னார், நாம் யார்? என் ஞானங்களார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்ப வானோர் பெருமான் என்னை ஆளவில்லை என்றால், அவர் எனக்கு காட்டவில்லை என்றால் நான் யார்? என்னால் அவரை அறிய முடியாது. என்னுடைய ஞானம் அதாலேயே அறிய முடியாது. அப்படிங்கிறது தான் அந்த திருக்கோத்தும்பில சொன்னார். எனவே மாணிக்க வாசகருடைய திருவாசகம் முழுவதும் திருவருட்பயன்ல இதனுடைய அதாவது அதுல பிழிந்தது இதுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவிற்கு முழுமையாக தோய்ந்து மாணிக்க வாசகர் அதனை சொல்லி இருக்கிறார். எனவே திருவருளினாலேதான், திருவருள் காட்டத்தான் உயிர் சிவத்தை அறியுமே தவிர தானாகவே அறியாது என்பது இந்த குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 3 ஞானம் சொல்கிறார்கள். ஒண்ணு பதிஞானம், இன்னொன்னு பசு ஞானம், இன்னொன்னு பாச ஞானம். பாச ஞானம்னா நமக்கு இருக்கிறதெல்லாம் பாச ஞானம். ஏன்னா இந்த உலகம் பாசம், மாயையிலிருந்து வந்தது. எனவே பாசமாகிய கருவிகள் நமக்கு இருக்கிறது மாயிலிருந்த கருவி. எனவே பாசமாக ஆன கருவிகளை கொண்டு இந்த உலகமும் பாசம். எனவே பாசமாகிய உலகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு பாச அறிவு. எனவே இந்த பாச அறிவை பயன்படுத்தி நாம இறைவனை அறிய முடியாது. அப்ப பாச ஞானம் பயன்படாது. அடுத்தது, இந்த பாச ஞானத்தை நான் இந்த கருவிகளெல்லாம் நீங்கிட்டு அறிவால் நீங்கி இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மலம் நீங்கியது இருந்தாலும் அந்த மல வாசனை இருக்கும். எனவே நான் இறைவனை நான் செய்தேன் என்கிற தன்முனைப்பு அந்த இடத்துல தோன்ற தொடங்கும். அது மல வாசனை. அந்த மல வாசனையின் காரணமாக பசுஞானம் இது நமக்கு இருக்கிறது பசுஞானம். நாம இறைவனை அறிய முடியாது. ஏன்னா நமக்கு மல வாசனை இருக்கு. ஆணவ மலம் போயிருச்சு. அந்த மலம் போன இடத்துல அந்த வாசனை இருக்கும்.
எப்படி பெருங்காய டப்பால பெருங்காயம் இல்லைன்னா கூட அந்த பெருங்காய வாசனை இருக்கிறதோ அது போல மல வாசனை இருக்கும். மலம் நீங்கி போயிடும். ஏன்னா நம்ம கருவிகளை நீக்கிட்டோம். எனவே மலம் நீங்கியவுடன் மல வாசனை காரணமாக தான் செய்தேன், நான் தான் பெருமானை பார்த்தேன் அப்படிங்கிற தன்னுடைய தானே அப்படின்னு நினைக்கிற எண்ணம் வந்துடும். எனவே பசுவாகிய தன்னை பொருளாக மதிக்கின்ற இந்த ஞானத்தை பசு ஞானம் என்று சொல்கிறோம். அடுத்தது இன்னொன்னு பதிஞானம். பதிஞானம்னா இறைவன். பதிங்கிறது ஞானம். பதியினுடைய ஞானத்தை, பதியினுடைய அறிவினை பதிஞானம் என்கிறோம். அது பேரறிவு. பதி சிவம். எனவே பதிஞானம் என்பது சிவஞானம் எனப்படுகிறது. அதுதான் திருவருள். அப்ப திருவருள் வேற, சிவஞானம் வேறு இல்லை. எனவே திருவருள் தான் சிவஞானம். அந்த சிவஞானம் காட்டத்தான் பெருமானை நாம் அறிய முடியுமே தவிர பதிஞானம் பசுஞானமோ பாசுஞானமோ இறைவனை அறிய துணை செய்யாது என்று இந்த குறள் விளக்குகிறது. இந்த மாதிரி 3 ஞானத்தை சொல்லி 2 ஞானத்தினால் பயனில்லை, ஆக பதிஞானம் ஒன்றினால் மட்டுமே இறைவனை நாம் உணர முடியும் என்று சொல்லக்கூடிய 2ஐயும் வேண்டாம் நீக்கிட்டு இந்த ஒன்றால் முடியும் சொல்கிறோம் இல்லையா, அதற்கு பாரிசேடம் என்ற பெயர் உண்டு. அப்ப பாரிசேடம்னா 3 இருக்குன்னா இந்த 2ஐயும் நீக்கிவிட்டு இந்த ஒன்றால் தான் முடியும் என்று சொல்வதற்கு பாரிசேட முறை என்று பெயர். இது ஒரு முறை. ஆக தர்க்க முறையில 2ஐயும் நீக்கிட்டு இதனால் முடியும் என்று சொல்வது பாரிசேட முறைன்னு பேரு. இது 69வது குறள். எனவே உயிராலோ அல்லது கருவிகரணங்களாலோ இறைவனை அடைய முடியாது என்பது இக்குறளினுடைய திரண்ட கருத்து. அடுத்தது 70வது குறள். உயிர் தனது வலிமையால் பெற முடியாது. உயிரானது தன்னுடைய வலிமையால இறைவனை அடைய முடியுமா அப்படிங்கிறத இதுல சொல்ல போறோம். 70வது குறள். ஆமா, இல்ல இன்னும் கொஞ்சம் குறள் வெள்ளமா, இன்னும் கொஞ்சம் மேல தள்ளுங்க, கீழே தள்ளுங்க. குறளை காமிங்க. தாமே தரும்னு ஆரம்பிக்குது பாருங்க. தாமே தரும் அவரை. இல்ல இன்னும் கீழே, இன்னும் கொஞ்சம் மேல. இல்லையே, அதுக்கு பிறகு இன்னும் மேல போகும், இன்னும் மேல போகும். இது ஐம்புலன்கையா, இருங்கய்யா ஒரே நிமிஷமா. அடுத்தது 70வது குறள் வாங்கம்மா. தாம் தம் உணர்வின் தம்மிருள் அப்படியா? இல்ல இது எடுத்துக்காட்டுமா. இன்னும் கீழே, இன்னும் மேல போங்கம்மா. சரி. இன்னும் போங்க. அடுத்த குறள் ஆரம்பிக்கலையே, இன்னும் போங்க. இப்பதான் வந்துச்சு. சரிங்க, நல்லது. தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதல் ஆமே இவன் ஆர் அதற்கு. தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமே இவன் ஆர் அதற்கு. தாமே தரும் அவரை அப்படின்னா முதல்வன் எல்லாத்துக்கும் முதல்வனா இருக்கிற சிவபெருமான் தன்னுடைய கருணையினால உயிருக்கு ஞானத்தை தர்றான். எப்படி தர்றான்? தாமே தர்றான். அப்ப உயிர் என்ன நினைக்குது? தன்னுடைய முயற்சியால் அடைந்ததாக கருதுகிறது. இப்ப அந்த குறளை பார்த்தீங்கன்னா தெரியும். தாமே தரும், அவரே தர்றார். அவரை தம் வலியினால் கருதலாமே. அப்ப நான் என்னுடைய முயற்சியினால தான் அதை அடைந்தேன் என்று கருதுவது பொருந்துமா? அப்ப பொருந்தாதுன்னு அர்த்தம். ஆக இவனார் அதற்கு. இந்த உயிர் முதல்வனை தன்னுடைய வலிமையால் பெறுவதற்கு என்ன உரிமை உடையதுன்னு கேட்கிறார். தாமே அப்படின்னா இறைவன் அந்த கருணைய தாமே தர்றார். உயிருக்கு ஞானத்தை தானே தருகிறார். மாணிக்கவாசகர் நிறைய இடத்துல சொல்றார். தானே எனது உள்ளம் புகுந்து அப்படின்றார். தானே தலையளித்தாட் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குள் வாய் தரவாயின்னு சொல்லுவார். ஆக பெருமான் நம்ம உயிரினுடைய வேண்டுதல்னால போய் கேட்கறது இல்லை, அவரே தர்றார். அதனால்தான் தாமே தரும்.
அவரே விருப்பப்பட்டு தன்னுடைய கருணையினால இந்த பசுவுக்கு தேவையான ஞானத்தை அளிக்கிறார். ஆனா இந்த ஆன்மா என்ன பண்ணுது, நாம தன்னுடைய வலிமையினால நாம் செய்யக்கூடிய செய்திகள், அதாவது தவத்தினால தான் நான் பெற்றேன்னு நினைக்குது. இதுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று இந்த குரல்ல கேட்டுக்கிட்டார். கருதலாமே இவனார் அதற்கு, இந்த ஆன்மா எதற்கு அப்படின்றார். அப்ப தானே வந்து அப்படின்னா மாணிக்க வாசகர் திருவாசகம் முழுதும் வந்து பாத்தீங்கன்னா தானே வந்துதான். இதுல நம்ம சத்தியசீலன் நாவுக்கரசர் ஒருவர் இருந்தார், அருமையான சொற்பொழிவாளர். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, அவர் ஒரு இடத்துக்கு பேச போயிருக்காரு. பேச போன உடனே பேசி முடிச்சுட்டாரு. அதை ஒரு செல்வந்தர் தான் ஏற்பாடு செய்திருந்தார். அவர் வீட்டுக்கு போன உடனே அவர் என்ன செய்தார், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளவு மதிப்பூதியம்னு கேட்டிருக்காரு. அந்த நாள்ல 1000 ரூபாய்ங்கிறது மிக பெரியது. அவர் உடனே தயங்கி 1000 ரூபாய்ன்னு சொன்னாராம். உடனே அந்த செல்வந்தர் என்ன பண்ணாரு, நான் உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் வந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன், நீங்க 1000 ரூபாய்ன்னு சொன்னீங்க, இந்தான்னு சொல்லிட்டு அதுல இருந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தாராம். அப்ப ஐயா சொன்னாங்க, நாம கேட்காமே இருந்திருக்கலாம், அவரே கொடுத்திருக்கலாம், அவர் 5000 கொடுத்திருப்பாரு, நம்ம பெற்றிருக்கலாம். ஆனா நம்ம 1000 ரூபாய் பெருசுன்னு நினைச்சு கேட்டுட்டோமே அப்படின்னு அவர் தன்னுடைய இதுல சொல்லுவார். அந்த மாதிரி பெருமான் வந்து நிறைய ஞானத்தை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம், நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டைய வகையில ஏதோ கொஞ்சமா கேட்டு அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் மாணிக்கவாசகர் சொன்னார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறிவோய் நீ. அப்ப நான் ஒண்ணு நினைச்சா வேண்டும் பரிசு ஒன்று ஒண்டி எண்ணில் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே. எனக்கு ஒண்ணு வேணும்னு நினைச்சா அதுவும் நீங்க நினைக்கிறது தானே, நான் எங்க நினைக்க போறேன். அதுதான் இந்த குரல்ல சொல்லக்கூடிய கருத்து. அப்ப தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி. அப்ப ஞானத்தை தர்றதுக்கு அவன் தவம் கிடக்குறான். பெருமான் பாருங்க எவ்வளவு பாக்கியவான்கள் நாம தமிழ்நாட்டுல, அதுலயும் சைவ உலகத்துல, அதுலயும் இந்த திருவருட்பயனை படிக்கணுங்கிற எண்ணத்துல எவ்வளவு தவம் செய்திருந்தா இந்த இவ்வளவு பேர் இருக்கிற மத்தியில நாம இதுல கலந்துருந்திருக்கோம்னு நினைச்சு பாருங்க. அப்ப மாணிக்கவாசகர் சொல்ற இடங்கள்லாம் அப்படியே கண்ணீர் மல்கும். ஒரு இடத்துல சொல்லுவாரு, அங்கணன் அந்தணனாய் அரைகூவி வீடருளும்பார். இன்னும் வீடு யாருக்கு வேணும், வீடு யாருக்கு வேணும் அப்படின்னு சந்தையில கூவாங்கல்ல, அந்த மாதிரி பெருமான் என்ன பண்றாரா, வீடு வேணுமா வீடு வேணுமான்னு அலைஞ்சிட்டு இருக்கா, கவம் கிடக்குறாரா அவரு. அந்த நிலை உண்மையிலே, அதான் அங்கணன் அந்தணனாய் அரைகூவி வீடருளும். அவர் பண்டாரத்தை காலி பண்ணிட்டு இருக்கிறார், போய் முந்துமினேன போய் வாங்கிக்கோங்க. எல்லாரும் தன்னுடைய பொக்கிஷத்தை காலி பண்ணிட்டு இருக்கிறார் பெருமான், நீங்க போய் எல்லாரும் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். அப்படி அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, தந்தது உன் தன்மை கொண்டது என் தன்மை. அவரு ஒன்னை கொடுத்துட்டு என்னை பெற்றுக்கொண்டாயினார். இதுல மாணிக்கவாசகருடைய செயல் எதுவுமே இல்லை. பாத்தீங்கன்னா தெரியும், பெருமான் தான் என்ன பண்றாரு, அவர் தன்னை கொடுத்தார், என்ன எடுத்துக்கிட்டார். இதுல நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா, நான் அவரை பெற்றிருக்கேனா, இல்லது நான் என்ன அவர்கிட்ட கொடுத்துருக்கேனா, கொடுக்கவே இல்லை. எனவேதான் தாம் ஆறு அதற்கு. அப்ப இவன் யார், அது பெருமான் கொடுக்கிறார், தானே கொடுக்கிறார். அப்ப இது நம்ம பெற்றோம்னு நம்ம வழியினால் கருதலாமா? அதாவது இத புரியணும்னா திருவாசகம் முழுவதும் உணர்ந்து படிச்சோம்னா, அந்த 650 அத்தனை பாடல்களையும் நம்ம படிச்சோம்னா இதனுடைய பொருள் அவ்வளவுதான். சரி, அப்ப இந்த உடம்பு இருக்கு பாருங்க, ஒரு மிகப்பெரிய தேர் போன்றது. இந்த தேர்ல ஆன்மாங்கிறது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு இழுத்து செல்லக்கூடிய குதிரைகள் இந்திரியங்கள், 5 இந்திரியங்கள் அதை இழுத்து செல்றது. இதுக்கு ஒரு சாரதி வேணும் இல்லைங்களா? அந்த தேர்ப்பாகன் யாருன்னா மனம்தான் தேர்ப்பாகன்.
அப்ப நம்ம உடம்பு தேர், நம்ம ஆன்மா அதுல பயணம் செய்கிறது, நமது மனம் சாரதி, 5 புலன்கள் குதிரையாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த குதிரைகள் நம்மளை நல்ல வழியில செலுத்தாது. இந்திரியங்கள் தீய வழியில தான் செலுத்தும். ஏன்னா தீய செயல்களுக்கு தான் கவர்ச்சி அதிகம். ஆக எளிமையா பாத்தீங்கன்னா தீய செயல்கள்ல ஈடுபடுறது தான் அதிகமான பேர்கள் இருப்பாங்க. நல்ல செயல்களில் ஈடுபடுறவங்க மிக குறைந்தவர்கள் ஆகிவிட்டார். அப்ப இது தீய செயல்களுக்கு 5 இந்திரியங்கள் இழுக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும்? அவற்றை அதன் வழியாக போக விடாமல் மனம் என்கிற சாரதியானது அதை கடிவாளம் போட்டு சரியா இழுத்து நேர் வழியில் செல்ல வேண்டும். அப்படி சென்றால்தான் நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தை அடைய முடியும். அந்த இந்திரியங்கள் வழியா விட்டுட்டீங்கன்னா அந்த இந்திரியங்கள் நம்மை கவிழ்த்து அதுவும் குழியில் விழுந்து விடும். இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், சென்ற விடத்தால் செலவிடா தீதுரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அறிவுங்கிறது என்னன்னு கேட்டா அது எல்லா திசைகளிலும் போகும் இந்திரியங்கள். ஆனா அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இந்த வழியில போ, இந்த வழியில போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் அறிவு. சென்ற விடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. உய்த்தல் அப்படின்னா அதை மீட்டெடுத்தல். ஆக அறிவுங்கிறது இதுதான். பரிமேலழகர் சொல்லுவார், அறம்ங்கிறது என்னன்னு கேட்டா விதித்தல செய்தலும் விலக்கியன ஒழித்தலும். எதெல்லாம் நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை செய்ய வேண்டும், எதெல்லாம் விலக்கி இருக்கிறார்களோ அதை நீக்க வேண்டும். அது சிலர் சொல்லுவாங்க 100% அறம் அப்படின்னு சொன்னா நீங்க பேசாம இருந்துட்டாலே நமக்கு 50% வந்துருச்சு. ஏன்னா நம்ம விலக்கியன எதையும் செய்யல. அதுக்கு பிறகு நல்லது செஞ்சீங்கன்னா நாம மீதி 50% செய்வோம். எனவே நாம் பேசாமல் இருந்து விட்டாலே 50% அறம் செய்தவர்கள் ஆவோம். எனவே அறம் என்பதற்கு பரிமேலழகர் அற்புதமான விளக்கம் கொடுத்தார். விதித்தனை செய்தல், விலக்கியன ஒழித்தல். இப்போ ஆக இந்த மனமானது சரியா எடுத்துட்டு போச்சுன்னா இவை எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் இப்படி நடந்தாலும் கூட இந்த தேரை மனம்ங்கிறது அழைச்சிட்டு போனாலும் அறிவு ஜாக்கிரதையா கொண்டு போனா கூட நாம் நல்ல இடத்தை அடைவதற்கு திருவருள் துணை செய்ய வேண்டும். திருவருள் துணை இல்லாமல் எந்த ஒன்றும் நடக்காது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். சரி, இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா திருவருள் உடன் இருந்தால்தான் நமக்கு நல்லது நடக்கும். எனவேதான் நாம எந்த விதமான உலகப்பற்று அப்படிங்கிற தவறான பாதையில் செல்லாமல் பற்றற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால், எப்படி தாமரை இலையானது தண்ணீரிலே வளர்ந்தாலும் கூட அதிலே ஒரு துளி நீர் கூட பட்டு நிற்பதில்லையோ, அதுபோல உலக பொருள்களிலே பற்றற்று யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த திருவருள் துணை நிற்கும். அவ்வாறு துணை நிற்கிற பொழுது நமக்கு வைராக்கியம் ஏற்படும். ஆக பற்றற்ற நிலைக்கு வைராக்கியம் இருந்தாலே போதும். அந்த வைராக்கியம் எப்பொழுது ஏற்படும்னா இந்த உலக பொருள்களுடைய தன்மை நமக்கு தெரியணும். என்ன உலக பொருளுடைய தன்மை? இவையெல்லாம் நிலையற்றவை, இடையிலே நீங்கக்கூடியவை. இப்போ இன்பமா இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு துன்பமாயிரும். ஆக இந்த பொருள்களினால் நாம் அடையக்கூடிய இன்பத்திற்கு எல்லை இருக்கிறது. ஒருவருக்கு இன்பமாக இருக்கிறது, மற்றொருவருக்கு துன்பமாக இருக்கும். ஆக இன்பமோ துன்பமோ அந்த பொருளிலோ அல்லது அந்த சூழ்நிலையிலோ இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா பாத்தீங்கன்னா நல்ல இப்போ வர்ற இசையை பார்த்தீங்கன்னா காது கிழிய அடிக்கிறார்கள். அந்த இசை நம்மை போன்றவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கேட்க கொஞ்சம் துன்பம் பயப்பனவாக இருக்கிறது. ஆனா இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் துள்ளல்,
நடனத்திற்கு பயன்படுகிறது. அப்ப அது அவர்களுக்கு இன்பத்தை அளிக்கிறது. நமக்கு துன்பத்தை கொடுக்குது, அது அவர்களுக்கு இன்பத்தை அளிக்கிறது. எனவே துன்பமோ இன்பமோ ஒரு பொருளில் இல்லை. உணவில் இருக்குதானா? உணவில் இல்லை. ஒரு உணவு வந்து எனக்கு ஏற்றதாக, நாவிற்கு இனியதாக இருக்கிறது, அதே இன்னொருத்தருக்கு இல்லை. அவர் உடல்நலம் சரியில்லாதவர், அவருக்கு கொண்டு போயிட்டு ஒரு சிரிப்பதற்கு கடினமான பொருளை கொடுத்தோம்னா அது அவருக்கு துன்பத்தை விளைவிக்கும். அது மட்டும் இல்லை, சூழ்நிலை. ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு இன்பத்தை தரும், அதே மற்றொருவருக்கு துன்பத்தை தரும். இலக்கிய கூட்டங்கள்ல சென்று இவ்வாறு சச்சங்கத்துல கலந்து கொள்வது பலருக்கு இன்பத்தை விளைவிக்கும். சிலர் என்ன செய்வாங்க, இதுக்கு போய் நம்ம 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணுமா, இதை போய் கேட்டு என்ன ஆக போகிறது, என்ன பெரிய அப்படின்னு சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். எனவே அந்த சூழ்நிலையிலோ பொருளிலோ இன்பமோ துன்பமோ இல்லை. இதை நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் நமக்கு பொருள்களின் மீது பற்று இருக்காது. பொருள்களின் மீது பற்று இல்லை என்றால் நாம் சாதாரணமாக திருவருளை பற்றி கொள்வோம். இப்போ ஒரு நோய் வந்துருச்சு, மருத்துவரிடம் போறோம், அவர் ஒரு மருந்து தருகிறார். அந்த மருந்து அது இனிப்பாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் நாம் உடல் நோய் தீர வேண்டும் என்பதற்காக அதை ஏற்றுக்கொண்டு நாம் அருந்துவதை போலே உலக வாழ்க்கை இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் துன்பத்திற்கு துவளாமலும் இன்பத்திற்கு ஆடாமலும் நாம் இருந்தோமே ஆனால் அதைத்தான் நாம இருவினை ஒப்பு என்று சொல்லுவோம். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக எடுத்துக்கொள்கிற நிலை வரும். அப்பொழுது தானாகவே இறைவன் இருவினை ஒப்பு வந்தவுடன் மலபரிவாகம் பெற்று நாம் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். அவ்வாறு பக்குவ நிலையை ஏற்பட்ட உடனே இறைவன் என்ன பண்றா, நமக்கு இந்த பக்குவ நிலையை உண்டாக்குறான், மல பரிவாகம் ஏற்படுத்துகிறான். அப்படி ஏற்படுத்தின உடனே ஞானத்தை தருகிறான் இந்த உயிருக்கு. அதான் ஞான கண்ணை தருகிறான். அந்த ஞான கண்ணால நாம உள்நோக்கி உயிர்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்த்த உடனே முதல்வனை உயிரானது அவனுடைய அருளினாலே உணர்ந்தது, தன்னுடைய முயற்சியால் உணரவில்லை என்பதை இது அறிந்து கொள்ளும். ஏன்னா இதற்கு தேவையான ஞானம் வந்துருச்சு. அப்ப நாம் நம்முடைய முயற்சியால் இறைவனை அறியவில்லை, இறைவனுடைய திருவருளினாலே தான் நாம் அறிகிறோம். எனவே இந்த உயிருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. அதாலதான் கருதலாமே இவன் ஆர் அதற்கு, இந்த உயிருக்கு என்ன முயற்சி இருக்கிறது என்று சொன்னார். அப்புறம் இந்த சைவத்திலே ஒரு சாரார் என்ன பண்றாங்க, இதை ஒரு நிழல்னு திருவருள்னு சொன்னீங்க, இந்த உயிரானது நிழல்ல போய் ஒதுங்கன்னு போன அமர்வுல சொன்னோம். ஆனா இந்த ஒரு சாரார் என்ன பண்றாங்க, மரம் அப்படியேதான் இருக்கும், மரம் போய் இங்க வான்னு கூப்பிடாது. அதே மாதிரி பெருமான் அப்படியேதான் இருப்பார். உயிர் தான் என்ன பண்ணணும், அந்த நிழலை தேடி ஓடணும் அப்படின்னு சில அந்த சைவத்திலே ஒரு பிரிவினை சொல்கிறார்கள். சரி, அப்படின்னு அந்த நிழலுக்கு வா அப்படின்னு போய் உயிரை அழைச்சிட்டு வந்தா அந்த பெருமானினுடைய குணத்திற்கு இழுக்கு என்று சில சமயவாதிகள் சொல்கிறார்கள். அது அப்படி அல்ல. பெருமான் தன்னுடைய தனிப்பெரும் கருணையினாலே இறங்கி வந்து தடத்த நிலைக்கு வந்து இவர்களை எல்லாம் என்னுடைய நிழலுக்கு வா என்று அழைக்கிறார். அதுக்கு இப்பொழுது என்ன ஒரு உதாரணம் சொல்கிறார்கள், ஒரு காந்தம் இருக்கிறது, அது இரும்பை ஈர்க்கிறது. இரும்பை ஈர்த்த உடனே அந்த இரும்பும் காந்தமாகிறது. அப்ப காந்தத்தோடு தொடர்புடைய இரும்பானது மற்றொரு இரும்பை ஈர்க்கும் தன்மை வந்து விடுகிறது. அதை போல இதனால் இரும்பை ஈர்த்ததுனாலே காந்தத்திற்கு எந்த விதமான குறைவும் ஏற்படவில்லை. அதுபோலத்தான் சிவமானது உயிரை தன்னுடைய திருவடிகளுக்கு ஈர்க்கிறது, திருவருளின் மூலமாக ஈர்க்கிறது. ஆனால் இறைவனுக்கு இதனால் எந்த விதமான குறைபாடும் இல்லை. அவனுடைய தன் நிலையிலே அவன் ஒரு காலம் திரிவது இல்லை, அவன் என்றும் ஒரே தன்மை உடையவன் என்று இந்த குறளிலே
தாமே தரும் அவரை தம் வலியினார் கருதலாமே இவனார் அதற்கு. அப்ப தன் வலியினாலே இறைவனுடைய அறிவை நான் பெற்றேன் என்று சொல்வது தகாது. இந்த உயிருக்கு அந்த விதமான அதிகாரம் இல்லை என்பதை இந்த உயிர் விளக்கம் என்கிற 7வது அதிகாரத்திலே உமாபதி சிவாச்சாரியார் மிகவும் அற்புதமாக உணர்வுபூர்வமாக இந்த உயிரை விளக்கம் செய்து நமக்கெல்லாம் அருளி இருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்து இதுகாரம் கேட்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளிலும் விழுந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. ஐயா வாழ்த்து பாடல் பாடிருங்க ஐயா, அடுத்த கேட்கலாம். சரிங்கம்மா, சரிங்க. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்மறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அம்மா சந்தேகம் இருக்கிறவங்க கேட்கலாங்கம்மா, கருத்து சொல்றவங்களும் சொல்லலாங்கம்மா. சிறப்பு ஐயா, சிறப்பு, சந்தோஷம். நல்லா சொன்னீங்க. வீட்டுல இருந்தபடியே சித்தாந்த விளக்கம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிறப்பு. சாருமதியம்மா, சாரம்மா சொல்லுங்கம்மா. பிரேமா அம்மாவுக்கு என்னம்மா உடம்புக்கு? அது இது ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு பேசலாங்கம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. மன்னிக்கணும். அடுத்தது யாருன்னு சந்தேகம் கேக்குறீங்களா? நல்ல விளக்கமா இருந்தது. ஆனால் நாங்க இன்னொரு 2வது நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. விளக்கிடுச்சுங்க ஐயா, நீங்க பேசுறதுலாம் விளக்கம் கிடைச்சது, நல்லா புரிஞ்சுது. ஆனா விட்டு விட்டு கேக்குதுமா, விட்டு விட்டு வருதுங்க. விட்டு விட்டு ஐயா, இங்க ஸ்கூல் சத்தம் அதிகமா இருக்கிறதுனால நான் பேசுறது கேட்க முடிய மாட்டேங்குது. இப்ப கேக்குதுமா, பேசுங்க. பேசுங்கம்மா. 7வது அதிகாரம் 68வது பாடல் ஐயா. நான் பேசுறது கேட்கல. வேற அதிகாரப்பா. சரிங்கம்மா. அம்மா வேற யாராவது பேசுறீங்களாங்கம்மா? புவனேஸ்வரி அம்மா, வேற யாராவது? சிவாய நம்ம, சிவாய நம்ம. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் அம்மா. 67வது பாட்டுல சொன்னீங்க. 67 தானே? ஆமா, 67வது பாட்டுல சொன்னீங்க. 68 சிவாய நம்ம, சிவாய நம்ம. மன்னிக்கணும். அதாவது அந்த இதுக்கு வந்து நம்ம தீப்பெட்டி பிடிச்சு போறவங்களுக்கு பின்னாடி போனா நமக்கு வெளிச்சம் தெரியும், முன்னாடி போனா தெரியாது. நீங்க அந்த மாதிரி நம்ம திருவருளை முன்னிறுத்தி நம்ம பின்னாடி போனோம்னா நமக்கு எல்லா ஒரு இதுவும் கிடைக்கும், நன்மையும் கிடைக்கும், சிவனுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது அது. அடுத்து வந்து இந்த ஐம்புலன்களெல்லாம் எதையுமே அறிய முடியாதுன்னு சொன்னீங்க. இதெல்லாம் உலக போகத்தை அனுபவிக்கதான் பெருமானை கொடுத்துருக்கான்னு. கருணா போன போகமெல்லாம் உலக போகத்தை அறிவிக்கதான் அனுபவிக்கதான் கொடுத்துருக்கிறாரு. இதை கொண்டு நம்ம அது பெருமானை அறிய முடியாது அப்படின்னு சொன்னீங்க. அது உண்மைதான் ஐயா. பெருமான் அறிவிக்கதான் நம்ம வந்து அறியலாம். இந்த இதெல்லாம் எதுக்குமோ உதவாது. இதெல்லாம் சும்மா வாழற வரைக்கும் உதவி இருக்கும், அவ்வளவுதான். போகும்போது எடுத்து இங்கேயே போட்டுட்டு தானே போறோம், எது எடுத்துட்டு போகல. இல்ல, உடல் எல்லாம் விட்டுட்டு தான் போறோம். 15 கரம் தான் கூட போகுதுன்னு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்து நம்ம வந்து திருவருள் கிடைச்சதுன்னா எனக்கு வந்து பெருமான் எனக்கு இது கொடுத்துட்டாரு, நான் வந்து அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன், கார் வாங்கினா பங்களா வாங்கினா பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா நம்மளாம் அது நாமளா வாங்கினோம். பெருமான் நம்மளுக்கு எதோ வினைப்பயன் கொண்டாக்க கூட்டி வைத்தாரு. ஆனா அதெல்லாம் எம்ம நாளைக்கு நிற்கும், கொஞ்ச நாளைக்கு தான் நிற்கும். அதை நம்ம உணர மாட்டோம். வரும்போது ரொம்ப சந்தோஷமா அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டு பெருமையா நினைச்சு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பெருமைப்படுறோம். அந்த பெருமை இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க ஐயா. எது கொடுத்தாலும் சரி, பெருமான் திருவருள் நமக்கு வந்து செஞ்ச வினைக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாரு. இது எவ்வளவு நாளைக்கு கொடுக்குறாரு, அனுபவிச்சுக்கும் அப்படின்ட்டு அந்த மன அமைதியோட நாம இருக்கிறத கழிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. இந்த மாதிரி நீங்களாம் சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் மனசு பக்குவத்துக்கு வரணும் ஐயா. நாங்களாம் அதாவது புத்தகத்தை வச்சு படிச்சாலோ கேட்டாலும் இது மாதிரிலாம் போய் வெளியெல்லாம் போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துலாம் கேட்க முடியும், இது வாய்ப்பு கிடையாது நம்மளுக்கெல்லாம், அடியனுக்கெல்லாம். அதனால இது நீங்களாம் சொல்றது கேட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பா மனசை ஓரளவுக்கு பக்குவத்துக்கு கொண்டு வரங்க ஐயா. அதுக்கு பெருமானும் துணை புரியணும்.
அடியான் முயற்சி பண்ண வரைக்கும் பத்தாது, இறைவனுடைய திருவருளும் இருக்கணும்னு சொல்லி விண்ணப்பம் வச்சுக்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருவடி வணக்கம் ஐயா. நன்றி சிவாய ஐயா. நம.